விஜய் யார் இட்டுன்னு வந்தார் தெரியுமா? விஜய் இவர் கூட வந்தார் தெரியுமா? இவன் காலுக்குள்ள என்ன பேசுனாங்க தெரியுமா? எதுக்கு? அடுத்த விஷயம்னா மட்டும் அப்படியே எல்லாமே ஒன்றா கூடி வந்துடுறீங்க. அவங்க வீட்டு பிரச்சனை நிறைய இருக்கும், அதை பார்த்துறீங்க. ஏன்னா விஜய் இவர் கூட வந்தார், த்ரிஷா வந்து விஜய் கூட ஒன்றா வந்தாங்க காரில், ஒரே மாதிரி ட்ரெஸ்ஸு. ரொம்ப அசிங்கமாக இல்லை? இதெல்லாம் ஒரு பொழப்பு. அவன் இவன் கூட வந்தான், இவன் அவன் கூட போனான், அதெல்லாம் என்னத்துக்கு உங்களுக்கு? உங்கள் வேலை என்னவோ அதை பாருங்கள். எங்களுக்கு தெரியும் அவர் எப்படி ஏதுன்றதெல்லாம், ஓகேவா? சும்மா இந்த புரளி பேசுவாங்க சொல்லுவாங்கள்ல, அது மாதிரி பின்னாடி பேசுவாங்க. இப்போ இதுலாம் வந்து முன்னாடி பேசுது. இந்த அமீர், இந்த யராமிசை, இதெல்லாம் வந்து இன்னத்துக்கு திராணிக்குதுன்னே தெரியாதுங்களாம். அது வந்து கஞ்சா விற்று அது ஒரு கேஸில் மாட்டி அதெல்லாம் வந்து அட்வைஸ் பண்ணுது இந்த அமீர்ன்றது. அது யாரோட அடிமைன்றது நம்மளுக்கு தெரியும். ஸோ இது மாதிரி வந்து நிறைய இருக்குங்க. இன்னும் தேர்தல் வர கிட்ட இன்னும் எத்தனை வரும் பாருங்க. அப்படியே அந்த எலும்பு துண்டு போட எல்லாம் அப்படியே அந்த எலும்பு துண்டு கவத்துக்கு வரும். அவரு யாரு கூட போனால் உங்களுக்கு என்ன பாஸ்? மக்களுக்கு தெரியும். மக்கள் உண்மையாக இருக்கும்போது ஓட்டு போட போகிறாங்க. நீங்கள் என்னதான் நெகட்டிவாக செட் பண்ணாலும் அது ஒன்றும் செயல்படுத்தாது. நீங்கள் எவ்வளோ நெகட்டிவ் செட் பண்ணீங்களோ, அந்த மகளிர் தின அன்னைக்கு தளபதி வச்சார ஆப்பு, அது ஒரே செகண்ட் எல்லாமே போயிடுச்சு. நீங்கள் அவ்வளோ ஒரு எப்படி சொல்கிறது, அதை அப்படியே செதுக்கி இந்த அப்படியே பிம்பத்தை கிரியேட் பண்ணி விஜய் டேமேஜ் உடச்சலான்னு பார்த்தீங்க. புஷ்ஷுன்னு மழை தண்ணி வந்த மாதிரி அது அப்படியே கரைஞ்சி போயிடுச்சு. சரி, திருப்பி இன்னொரு உருட்டுறீங்க. நீங்கள் உங்கள் வேலையை மட்டும் பாருங்கள். அடுத்த என்ன பண்ணுறான், இவங்க வீட்டில் என்ன நடக்குது, இந்த காருக்குள்ளே என்ன நடக்குது, இந்த கேமரா வச்சு பார்க்குறது, இந்த மாதிரி எச்ச வேலை பண்ணுறதை விட்டுட்டு அவங்களுக்கு என்னென்ன குடும்ப பிரச்சனை இருக்கோ அதை பாருங்கள். உங்கள் குடும்ப பிரச்சனையை சால்வ் பண்ணுங்கள். அதை விட்டு இவன் கூட அவன் தான் அப்படியே என்னவோ இந்த வாட்டி எல்லாம் நல்லவங்களாயிட்டாங்களாம்மா. அப்படியே எல்லாருக்கும் வந்து நல்லவங்களாகிறாங்களாம்மா. விஜயனா ஒன்றுனால தான் இதெல்லாம் பண்ணுறீங்க. இவர் வராமல் இருந்தால் இதெல்லாம் பண்ணியிருப்பீங்க. இவருக்கு அரசியல் வந்து இவர் மக்கள் சப்போர்ட் இருக்கிறனால தான் இப்போ அப்படி அடிக்கிறீங்க. இப்போ இவர் அரசியல் வரம் படத்தில் நினச்சிருந்தா இது ஒரு நியூஸாகவே இருந்திருக்காது. இது அன்றைக்கி ஒரே ஒரு ஹெட்லைனை மட்டும் போட்டு அது அப்படியே போயிட்டுருக்கும் இல்லையா? விஜய் அவங்க கூட வந்தால் உங்களுக்கு பாஸ், எங்களுக்கு தெரியும் பாஸ். அவர் எப்படின்றது எங்களுக்கு தெரியும். அவர் ஸ்டார்டிங்லேருந்து படத்தெல்லாம் பார்த்துருக்கோம். அவங்க எப்படிப்பட்டவன்றது எங்களுக்கு தெரியும். சரியா? அது உங்களுக்கு ப்ரூவ் பண்ணணும். இவர் ஒன்றா வந்துட்டா வந்து இது மாதிரி கனெக்ஷன் இருக்குன்றது என்ன வேணால் உருட்டலாம், வாயில் என்ன வேணால் வட சொல்லலாம். அதுதான் ஒரு விஜயனாவும் சொன்னது. என் பிரச்சனை நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் அதெல்லாம் நினச்சி கவலைப்படுறீங்க, அதெல்லாம் ஒரு விஷயமே கிடையாதுன்ட்டாரு. ஸோ அதில் என்ன தெரியுதுன்னா, பேசுகிறவங்க யார் பேசிட்டோம், நீ அதெல்லாம் கண்டுக்காதீங்க. நம்ம வேலை மக்கள் பணி செய்கிறது மட்டும்தான். அதை மட்டும் பாருங்கள். அது இவங்க பேசுறதுல ஒர்த்து கிடையாதுன்றது தான் அந்த மீனிங்கு. ஆனால் இவங்க போடுற மீனிங் என்ன தெரியுமா? ஒர்த்து இல்லைன்றது வந்து யாரை சொல்கிறாரு? அவர் வாழ்ந்த வாழ்க்கையை சொல்கிறாரா, இல்லை அந்த மனைவி